ஒருவர் சுவாமியிடம் பிரார்த்தனை செய்கிறார், அது நடக்கல. அது சுவாமி அது அவருக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்காக நடக்கலையா? என்ன காரணங்களா இருக்கும்? தகுதி இல்லைன்னு கூட நினச்சிக்கலாம்ல. அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ணவருக்கு தகுதி இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம்ல. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட் ஆகணும்னு நினச்சி ஆசைப்பட்டு சாமிகிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்னா அந்த தகுதி எனக்கு இருக்கா? இந்த மாதிரி தகுதி இல்லாத கேள்விகள் தானே, தகுதி இல்லாத பிரார்த்தனைன்னு தானே நிறையா வருது. சாமி உடனே ததாஸ்து அப்படின்னு சொல்லலையே. ஓ மை ஃபாதர் பிளஸஸ் யூ அவ்வளோதான் சொல்லுவார். மை ஃபாதர்ஸ் ஃபீல் அவ்வளோதான் சொல்லுவார். நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்கு அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், அதுவாகி வந்துடும், இதுவாகி வந்துடும், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நேர்ந்துடும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நேர்ந்து நம்மளே கற்பனை பண்ணி எத்தனையோ பேர் அப்படியே போயிட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்சு போயாச்சு. அது அவங்க பண்ண கற்பனைகள். சுவாமிகிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணி நிறைவேறலைன்னா என்னமோ நிறைவேறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர்த்து சாமிக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சாமிக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் யாருக்கு அதை வாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பார். வாங்குறதுக்கே சக்தி இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு வயசான கிழவன் தலையில் ஒரு 100 கிலோ பாரத்தை தூக்கி வைப்பாங்களா யாராவது? வைக்க மாட்டாங்கள்ல. அதே மாதிரி தான் சுவாமிக்கு வந்து அவன் மேலே உள்ள ஒரு கருணையினால், ஒரு காருண்யத்தினால் அவனுக்கு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் விட்டார். அதான் அர்த்தமே தவிர்த்து சாமிக்கு அதை கொடுக்க சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவன் ஏதோ பாவப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் பாவம் பண்ணிட்டான் அதனால் கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம்.